ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மல்லி வெண்பாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. விஜய், நாகு இவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. மல்லி விஜய் வெண்பாவை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சறதை பார்த்து ரசித்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. நாகவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இதுக்கிடையில் பிரச்சனையாக நிற்கிறது இந்த ராஜி தாங்க. எப்பயுமே பிரச்சனையில் முடிக்கிறது இந்த ராஜி தான். இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க கூட முடியாமல் ஏற்கனவே விஜய் மல்லி மேலே கோவத்தில் இருக்காரு. அந்த கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி, அச்சோ வெண்பா கிடைச்சிட்டாலே இப்போ விஜய்க்கு மல்லி மேலே இருக்கிற கோவம் தணிஞ்சிடுமே, எப்படியாவது இதை ஊதி ஏதாவது பிரச்சனையை கிளப்பி மல்லி மேலே இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகப்படுத்தணுமே அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் துடிச்சிட்ருக்காங்க. வெண்பா அடிக்கடி காணாமல் போகிறா சரிடா, ஆனால் ஃபைனலாக மல்லி தானே அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறா. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னே தெரியலேடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி விஜயோட மண்டையில் போடுறாங்க. விஜய் கடுப்பாகிறாரு. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வெண்பாவை காணாமல் மல்லியும் விஜயும் கஷ்டப்பட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் மல்லியும் விஜயும் சேர்ந்து இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தனித்தனியாக பிரிஞ்சு நான் என் சொல் பேச்சை கேட்காம நீ வெண்பாவை கூட்டிகிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டலன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் கூட முழிக்காமல் மல்லிக்கிட்ட பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் அப்படியே பிரிஞ்சு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, வெண்பா கிடச்சிட்டாங்க. இதுக்கப்புறமாவது குட்டி குட்டி சூப்பரான சீன்ஸ் எல்லாம் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு இடையில இந்த நிஷா திரும்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என் வெண்பா செல்லமே கிடைச்சிட்டியான்னு சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுத்து கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் விட்டு அழுது, அதுக்கப்புறமா சரி இதுக்கப்புறம் எங்கள் வெண்பா நான் இங்கே இருக்க வேணாம், எங்கள் வெண்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா குண்டை தூக்கி போடுறாங்க. கண்டிப்பாக இதுக்கு மல்லியும் விஜயும் ஒத்துக்க போகிறதில்ல. அவங்கள மீறி நிஷாவால் எதுவும் செய்ய முடியவும் போகிறதில்ல. அதனால் விஜயும் மல்லியும் டென்ஷன் தான் ஆகுறாங்க. வெண்பா கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் ராஜி ஒரு பக்கம் நிஷான்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. நம்மளையும் கடுப்பேற்றிட்டு தாங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ வெண்பா கிடைச்சாச்சு, மல்லி விஜய்க்குள்ளே இருக்கிற இந்த பிரிவு விலகி அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸு, குட்டி குட்டியான ஒரு கூடல்கள் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுக்கு இடையில இவங்கெல்லாம் கடுப்பேற்றுறாங்க. இப்போ திரும்பவும் ஒரு பிரச்சனை வருதுங்க. ஏன்னா வெண்பாவுக்கு அடிக்கடி மயக்க மருந்து கொடுத்து கொடுத்து மயக்கமடைய வச்சுட்டு இருந்ததுனால அந்த ரவுடிங்க வெண்பாவுக்கு பிரெயினில் போயிட்டு ஏதோ டெபாசிட் ஆகிட்டு, அந்த மயக்க மருந்து டெபாசிட் ஆகிட்டு இப்போ அடிக்கடி ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் இப்போ வீட்டில் சரி வெண்பா கிடைச்சதுனால பிடிச்சதெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. வெண்பா குளிக்க வச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வெண்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு மல்லி விஜயன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அதாங்க நம்ம பிரெயினில் போயிட்டு ஏதோ டெபாசிட் ஆகிட்டுருக்கான், அது கண்டிப்பாக மயக்க மருந்து தான் நினைக்கிறேன், அவங்க ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் விஜய் டென்ஷன் ஆகிடுறாரு. இப்படி என் பொண்ணு கிடைச்சும் இந்த மாதிரி அடிக்கடி ஃபிக்ஸ் வருதே, இப்படி ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுகிறாரு. திரும்பவும் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதும் திரும்பவும் ஃபிக்ஸ் வருது. இதை முழுசாக க்யூர் பண்ணணும், அப்போ தான் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ வெண்பா கிடைச்சாச்சு. வெண்பா இல்லவே இல்லை, உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியாமல் இருந்த இந்த சூழ்நிலைக்கு வெண்பா இவங்க கூட இருக்காங்க. இதை சரி பண்ணிடலாம், ஹாஸ்பிட்டல் சேர்த்து சரி பண்ணிடலாம். இதுக்கப்புறமாவது மல்லி விஜய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிற மாதிரியான சீன்ஸ் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மல்லி தொலைச்சிட்டான் வெண்பாவை அப்படின்னு சொல்லி தான் விஜய் பயங்கர கோவத்தில் இருந்தார். ஆனால் இப்போ மல்லி வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் யாராவது ஒருத்தர் விஜய்க்கு புரிய வைக்கிற மாதிரி யாராவது சொல்லணும். அதனால் வெண்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கேட்கலன்னாலும் பரவாயில்ல, சாரி மல்லினாவது ஏதாவது சொல்லி அப்படியே மல்லி கூட கொஞ்சம் சேர்ந்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.